இறுதியில் இந்திய மக்கள் இந்நாள் வரையிலும் சந்தேகப்பட்டது உண்மைதான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தினத்திற்கு முன்பு தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதில் சில மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுன்னா என்ன? அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் அனைத்துமே ஆதாரோடு இணைப்பது. எல்லா பெயர்களையும் ஆதாரோடு இணைக்க வேண்டும். அப்படி என்றால் 2014 இன்றைக்கு 2023 பாராளுமன்ற தேர்தல், அது முடிஞ்சு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வரையிலும் மிகப்பெரிய சந்தேகங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்கு எந்திரங்களின் மீதும் மக்கள் முன்வைத்து கொண்டிருந்தார்கள். அவையெல்லாம் உண்மைதான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் இந்த ஆதாரை வாக்காளர் பட்டியலோடு ஆதாரை இணைக்கக்கூடிய இந்த செய்தி வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லா கட்சிகளுமே அதை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரம் வரையிலும் பாஜக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. ஒன்று நீ ஆதரிக்கணும், இல்லை வேண்டான்னு சொல்லணும், ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம் இல்லையா? ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாங்க. அப்படி என்றால் நமக்கு என்னங்கிறது நம்மளால் ஊகிக்க முடியுது. சரியா? உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலேயே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற வளாகத்திலேயே, பாராளுமன்றத்துக்குள்ளேயே நம்முடைய ராகுல் காந்தி என்ன சொன்னார்? ஒரே வீட்டில் ஒரே கட்டிடத்துக்குள்ளே 7000 வாக்குகள் எப்படி, 5 மாதத்தில் 70 லட்சம் வாக்குகள் எப்படி, இந்த கேள்விகளெல்லாம் கேட்டார். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுப்பான பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையத்தினுடைய அன்றைக்கு இருந்த தலைமை தேர்தல் ஆணையர் இல்லை அதெல்லாம் சும்மா இவங்க தோத்தாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இல்லை வெற்றி பெற்றால் வேறு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு ஓடிட்டார். ஆனால் புதிதாக வந்தவர் சிக்கி விடுவாரோ, இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் சிக்கலாயிருமே, இனிப்போ என்ன சொல்லலாம், அதான் ஆதாரோட எல்லாமே இணைச்சிட்டோமே, இனிதான் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அதனால் இனி அமைதியாக இருங்க, முன்னாடி நடந்ததெல்லாம் சரி அப்படி இப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும், உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த எல்லா தரவுகளையும் தேர்தல் ஆணையம் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். அது குறித்த சந்தேகங்கள் இது அதே மாதிரி அன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கைகள், இதற்கு மேலெல்லாம் பல்வேறு மனுதாரர்கள் சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அப்போ அது தொடர்பான விசாரணைகள் வரும்போது அது தொடர்பான தரவுகளை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அதனால் தேர்தல் ஆணையம் தயவு செஞ்சு எதையுமே அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் 2014